ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஒரு சின்ன வயசுல இருக்கிறவங்கல இருந்து ஒரு வயசானவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்குமே ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்லணும்னா கண்டிப்பா இந்த மசாலா பூரி வந்து இருக்கும். நல்ல ஒரு உரப்பு, ஒரு புளிப்பு, ஒரு இனிப்புன்னு எல்லாமே கலந்து ஒரு அசத்தலான டேஸ்ட்ல எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம இன்னைக்கு இந்த மசாலா பூரி வந்து வீட்டிலேயே வந்து சூப்பரா எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து லைட்டா சூடாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா அரை கப்பு வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 1/4 கப்பு வந்து நம்ம உடைச்ச பொரிகடலை வந்து சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையில வந்து ஒரு 20 இருந்து ஒரு 30 கருவேப்பிலையில சேர்த்து எல்லாத்தையுமே அந்த எண்ணெயோட ஒரு நிமிஷத்துல ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வதங்கினக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணக்கு அப்புறமா பெருங்காய பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளை பொரி வந்து நம்ம 100 கிராம் வந்து பொரி வந்து சேர்த்துக்கிட்டோம். பொரி சேர்த்தக்கு அப்புறமா வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி சேர்த்திருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா 2 தக்காளி வந்து சேர்த்திருக்கேன். கேரட் வந்து 2 கேரட் வந்து சீச்சி வந்து சேர்த்திருக்கேன். அது கூடவே வந்து கொத்தமல்லி இலை வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன். மாங்காய் வந்து சேர்த்திருக்கேன். ஒரு அரை மாங்காய் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி சேர்த்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்தக்கு அப்புறமா அப்படி கடாயில இருந்து ஒரு பவுலுக்கு வந்து நான் மாத்திக்கிறேன். பவுலுக்கு வந்து பொரிய மாத்தினக்கு அப்புறமா நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கணும். முதல்ல வந்து நம்ம சேர்க்கிற மசாலாவை கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸஸ் ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆயிருங்கிறதுக்காண்டி 3 மசாலா தான் சேர்க்கணும். முதல்ல மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். சாட் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். இது 3மே சேர்த்து அந்த பொரியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையோட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட உப்பு சேர்ந்துருக்கிறனால வெங்காயத்திலிருந்து தண்ணி விட்டு பிரியும். அதே நேரத்தில் கேரட்லேருந்து தண்ணி விட்டு பிரியும். அதனால பொரி வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா நம்ம வந்து டேஸ்ட் வந்து பார்த்தோம். டேஸ்ட் பார்த்ததுல வந்து 3மே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால இன்னும் வந்து எக்ஸஸா மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். சாட் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு கூட மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சாட் மசாலாவோட டேஸ்ட் வந்து டாமினேஷனா இருக்கும். திரும்ப வந்து இந்த 3மே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. எதனால சொல்லிக்கிட்டேன்னா முதல்ல வந்து அதிகமாக மசாலா சேர்த்து நீங்கள் வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்து நீங்கள் டேஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த பொரி வந்து சூப்பராக வந்து கிடச்சிடும். நான் சொன்ன இன்கிரீடியன்ட் எல்லாமே சேர்த்து நான் சொன்ன மாதிரி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணீங்கன்னா எல்லாருமே இந்த மசாலா பொரியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.